என்பது ஆலயமா, இங்கு இறைமக்கள் யாவரும் இணைந்து வருவது ஆனந்தமா. இறைவன் வாழும் இல்லம் என்பது ஆலயமா, இங்கு இறைமக்கள் யாவரும் இணைந்து வருவது ஆனந்தமா. நாம் இறைவன் தெரிந்த புது இடம், இறை அரசின் குருத்துவ திருக்குளம். நாம் இறைவன் தெரிந்த புது இடம், இறை அரசின் குருத்துவ திருக்குளம். இந்த உண்மையில் ஆனிடம் முழுவதும் மறுபடும் அன்பு மலரணும், மறுபடும் அன்பு மலரணும். இறைவன் வாழும் இல்லம் என்பது ஆலயமா, இங்கு இறைமக்கள் யாவரும் இணைந்து வருவது ஆனந்தமா. மனம் தேடும் இறைவனை தினம் தோறும் காண மாண்புறு ஆலயம் இருக்கின்றது. இறை மலர் பாதம் தொழுது பணிகின்ற போது நம்முள்ளம் ஆலயமாகின்றது. இறை மலர் பாதம் தொழுது பணிகின்ற போது நம்முள்ளம் ஆலயமாகின்றது. இறையாவை குடிக்கொள்ளும் உயிருள்ள ஆலயம் என்றென்றும் நாம் தானே, என்றென்றும் நாம் தானே. இந்த சிந்தனை தேன்தானே. இறைவன் வாழும் இல்லம் என்பது ஆலயமா, இங்கு இறைமக்கள் யாவரும் இணைந்து வருவது ஆனந்தமா. கடவுளே எனக்கு துணையாக வாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர். ஆண்டவரே காலம் தாழ்த்தாதையும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, நாங்கள் இன்று பொது காலத்தின் 18வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினாலும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் அக்கறை கொண்ட உள்ளமாக எங்களோடு இருந்து ஆண்டவர் வழிநடத்தி வருகின்றார் எனது உணர்வுகளை எங்களுக்குள் உணர்த்துகின்றார். ஆண்டவர் எப்பொழுதுமே எந்த வேளையிலும், இன்னல்கள் இடையூறுகள் வேளையிலும், நாங்கள் வாழ்வே வேண்டாம் என்று இருக்கின்ற சூழ்நிலையிலும், அமைதியிழந்து ஆறுதல் இழந்து நிற்கதியாகி நிற்கின்ற நிலையிலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அக்கறை கொண்டவராக, எங்கள் மீது அன்பு கொண்டவராக எங்களிலே நிலைத்திருக்கின்றார் என்ற செய்தியை ஆண்டவர் இன்று இந்த நாளிலே எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றார். இந்த பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தகுதி உடைய உள்ளங்களாக எங்களை மாற்றிக்கொள்ள, தூய்மையான உள்ளத்தோடு இப்பலியிலே பங்கு கொள்ள, நாங்கள் செய்த தவறுகள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து அவற்றிற்காக மனமிருந்தி மன்னிப்பு கேட்டு தகுதியுள்ள உள்ளமாக இப்பலியிலே பங்கு கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவனின் மாட்சியில் வீற்றிருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியாளர்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், ஏனெனில் என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே,
எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மை நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றே. நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இருக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா, நம் இயேசுவுக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா, ஆவியானவருக்கு அல்லேலூயா, நம் பிதாவுக்கு அல்லேலூயா,
ஆவியானவருக்கு அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகேறி பாலை நிலத்திலுள்ள தனியான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களும் கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் அருமையான செய்திகளை எங்களுக்கு கொடுக்கின்றார். என்னவென்று சொல்லி சொன்னால், அன்பு, இரக்கம், கருணை, கரிசனை, அக்கறை, இவ்வாறான பண்புகள் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைய வாசகங்களும் இன்றைய நற்செய்தியும் அதைத்தான் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எவ்வாறு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த செயற்பாடுகளோடு, அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு மற்றவர்களை உற்று பார்க்க வேண்டும். அதே வேளையிலே எங்களோடு வாழ்பவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக, கரிசனை கொண்டவர்களாக, அவர்கள் மீது பரிவு கொண்டவர்களாக, அவர்கள் மீது கருணை காட்டியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பல வேளைகளிலே, பல நேரங்களிலே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? கிறிஸ்துவோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக நாங்கள் வாழ்கின்றோமா? சிந்திக்க வேண்டிய விடயம், செயற்பட வேண்டிய விடயம். இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தூய பவுல் அடிகளார் அழகாக சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அன்பில் இருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடியது எது என்று தூய பவுல் அடிகளார் கேட்கின்றார். அதற்கு எங்களால் விடை சொல்ல முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களோடு நிலையாக இருக்கின்றது. அந்த அன்பினால் உந்தப்பட்டவர்களாகத்தான் நாங்கள் இன்றும் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய பெயரை தாங்கியவர்களாக சமூகத்திலே, இந்த நாட்டிலே, எங்களுடைய மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய பவுலடிகளார் இன்னும் என்று சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய பேரன்பே என்னை உந்தித் தள்ளுகின்றது.
கிறிஸ்துவனுடைய அன்பு தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய அன்பில் தான் நான் நிலைத்து இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்போடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கிறிஸ்துவனுடைய அன்போடு தான் எல்லா செயற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த தன்னிறைவான முழுமையான நம்பிக்கை எனக்குள் துளிர்விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அன்பு அன்பு என்று சொல்லிக்கொண்டு அன்பு செயல்களில் நான் ஈடுபடாமல், அன்பு அன்பு என்று சொல்லிக்கொண்டு அன்போடு ஒருவரை உற்று நோக்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கிறிஸ்து பரிவு கொள்ளுகின்றார். மக்கள் கூட்டம் அங்கே இருக்கின்றது. சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களே, இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் என்ன செய்வது? சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தை என்று சொல்லுகின்றார். என்னவென்று சொல்லினார்? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இதன் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு எதை வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் தான் எங்களோடு வாழ்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பொறுப்பானவர்கள். எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் எங்களை அன்பு செய்கின்றார், நாங்களும் அன்பு செய்வோம். ஆண்டவர் எங்களை பராமரிக்கின்றார், நாங்களும் ஒருவரை ஒருவர் பராமரிப்போம். ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார், நாங்களும் இரக்கம் கொள்ளுவோம். ஆண்டவர் எங்கள் மீது பரிவும் பெற்றும் கொண்டிருக்கிறார், நாங்களும் பரிவும் பெற்றும் கொண்டவர்களாக நாங்களும் வாழுவோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் வாழுவோம். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார். மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அந்த ஆண்டவர், மக்களை ஆசீர்வதித்த அந்த ஆண்டவர், மக்களோடு மக்களாக வாழ்ந்த அந்த ஆண்டவர் இன்றும் இப்பொழுதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். செல்லுவோம், மக்கள் மத்தியிலே செல்லுவோம், பகிர்ந்து கொள்ளுவோம், எங்களுடைய உள்ளதை பகிர்ந்து கொள்ளுவோம், வாழுவோம். இரக்கத்தோடு, அன்போடு, கருணையோடு, கரிசனையோடு நாங்கள் வாழுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைத்திருந்து நானும் நீங்களும் அவரோடு அவரிலே இணைந்திருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் உள்ளங்களாக வாழ்ந்து அக்கறையோடும் கரிசனையோடும் அன்போடும் ஆழமான அன்பின் செயற்பாடுகளோடும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இறைவனை பார்த்து மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் வண்ணகமும் காண்பவை காணாதவையும் யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாயுதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருவரே, ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான
ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாங்கள் ஒரே நம்பிக்கையோடும் ஒரே அன்போடும் ஒரே உறவோடும் எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகளை ஆண்டவன் பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். பேரன்புமிக்க இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகிற்கு உமது வார்த்தையாகிய நல்லுணவை வழங்கும் ஆன்மீக பசியை ஆற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அன்று உம் சீடர்களுக்கு கட்டளையிட்டீரே. இன்று எங்கள் சமூகத்தில் பசியாலும் வறுமையாலும் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் ஏழை எளிய மக்கள் அனைவரின் தேவையையும் நீ நிறைவு செய்யுமாறும், உள்ளவர்கள் தங்களுக்குள் இருப்பதை கொடுத்து பகிரும் தாராள மனதை தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, பாலை நிலத்தில் உடல் நலமுற்றிருந்தோரை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு குணமாக்கிய உமது பேரன்பை நினைவு கூறுகின்றோம். இன்று பல்வேறு நோய்களினாலும் வேதனைகளினாலும் மன நெருக்கடிகளினாலும் அவதியுறும் உமது பிள்ளைகளுக்கு உமது ஆறுதலையும் முழுமையான உடல் மற்றும் மன சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து பல்லாயிரக்கணக்கான மக்களின் பசியை தீர்த்த இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கேற்கும் போதும் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியோடு உட்கொண்டு நற்கருணை மனிதர்களாக மாறி பிறரோடு எங்களை பகிர்ந்து வாழும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களினாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து திருப்பலியில் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். என்று வாழும் எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, உம்மிடம் சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும், எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் உம் திருமகனாகிய கிறிஸ்து மூலமாக பெற்று தந்துள்ள வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவா நிர்வாழ்த்து பெறுவீராக. ஏன் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முக்குப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவானி வாழ்த்த பெறுவீராக. எனது வல்லன்மையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதர் புனிதனவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்ற ஊழியம் தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் நிறுத்தத்திலும் பங்களும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளமங்கள் திருத்தந்தெல்லியும் எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளம். மேலும் உயிர்த்தலும் இதை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினில் ஏற்றரளம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க கன்னிமரியா,
அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித யாகப்பர், புனித அந்தோனியார், புனித அந்தோனி மரிய கிளாரட், புனித திருத்தூதர்கள், இவ்விழையில் கொண்டுராய்ந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கவும், ஆண்டவருடைய பரிவும் இரக்கமும் அன்பும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க, கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நாங்கள் வாழ அவருடைய வழியிலே செல்லுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வானக தந்தையை அப்பா தந்தை என்று அழைக்க இறைமகனாகிய கிறிஸ்து எமக்கு கேட்டு தந்திருக்கின்றார். எழுந்திரு துணிவோடு இறை தந்தையை நோக்கி சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடனை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிரோடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நாம் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
தீர்க்க வருவாயே. இதுவே என் உடல், இதுவே என் இரத்தம், இதுவே என் உடல், இதுவே என் இரத்தம். அருந்துங்கள் என்று கரம் விரித்தீர், விருந்திது என்று அன்பு செய்தீர். அருந்துங்கள் என்று கரம் விரித்தீர், விருந்திது என்று அன்பு செய்தீர். பாருமையாய் என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். பாருமையாய் என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. மன்னா நீரன்றோ மண்ணில் வாழ்பவா, மன்னா நீரன்றோ மண்ணில் வாழ்பவா. பாருமையாய் என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். பாருமையாய் என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தரலம். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. இறைவன் தங்கள் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடும் வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்டு உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். வானோர்களே வாழ்த்துங்களே, வானோர்களே வாழ்த்துங்களே. வாக்கினாலே யாவுமாகும் வல்ல தேவன் இயேசு என் சொல்ல வேண்டும் தொல்லை தீண்டிடும். வாக்கு
வாக்கினாலே யாவுமாகும் வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தீர்ந்திட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழு.